இந்த வீடியோவை பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். மேட்ரு என்னன்னா, இது ரொம்ப நாளாக ஒரு 2, 3 சேனல் நம்மள்ட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எதுலேயுமே கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடுறது கிடையாது. எல்லாமே ட்ரை பண்ணுறோம். அப்புறம் நடுவில் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வருஷம் கேப் விட்டுருச்சு. அதுக்கு நடுவில் பல ரீசன் இருக்குது, பல சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. அதனால் அப்போ வீடியோ போட முடியல அன்ஃபார்ச்சுனேட்டா. ஸோ இப்போ என்ன யோசிச்சிருக்கேன் அப்படின்னா, இந்த வீடியோவுமே ஒழுங்காக ரெக்கார்ட் ஆகுமா என்னன்னு தெரில. பட் இப்போ என்ன யோசிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேனலில் சும்மா ஒரு வாக் அண்ட் டாக் மாதிரி ஒரு வீடியோ, அதாவது அப்படியே பேசிக்கிட்டே சும்மா அப்படியே நடப்போம்ல, அது மாதிரி ஒரு ஃப்ரெண்டுகிட்ட ஜாலியாக பேசுகிற மாதிரி ஒரு கேஷுவல் டாக் மாதிரி ஒரு இது இங்கே என்னென்ன இருக்குது, நான் என்னென்ன பார்க்குறேங்கிற மாதிரி ஒரு இதை ஷோகேஸ் பண்ணுற மாதிரியோ, இடத்த ஷோகேஸ் பண்ணுற மாதிரியோ இதெல்லாம் கிடையாது. இது சும்மா அப்படியே பேசிக்கிட்டே ஒரு வீடியோ, சும்மா ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் பேசுவோம்ல, எந்த விதமான ஒரு நம்மளுக்கு தெரியுது தெரில அப்படிலாம் கிடையாது. எது இருந்தாலும் அதை பற்றி நம்ம ஒரு கருத்து சொல்லுவோம். ஸோ அது மாதிரி ஒரு கேஷுவலான ஒரு வீடியோ தான் இது. ஸோ இதுலேருந்து நீங்கள் ஒரு பெரிய இன்ஃபர்மேட்டிவ் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. சப்போஸ் நீங்கள் அது மாதிரி வேணும் அப்படின்னா, உங்களுக்கு பிஸ்னஸ் நாலேஜ் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் இதை பார்க்கலாம். பிராண்ட் ஃபேஸ் ஆஃப்னு ஒரு சேனல் இருக்குது, அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதில் பிஸ்னஸை பற்றி நம்ம கொஞ்சோண்டு நம்மளுக்கு நாலேஜ் கிடையாது. நான் அதை தெரிஞ்சுக்கணுன்னு ட்ரை பண்ணுறேன். ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். சில வீடியோஸ்லாம் அதை பற்றி கவர் பண்ணியிருப்பேன். அதை பற்றி என்னென்னலாம் நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேனோ அந்த ஹைரார்க்கியில் ஒரு வீடியோவும் வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அது ஒன்று. இன்னொன்று ஸ்வேல் எக்ஸ்பின்னு நினைக்கிறேன். அந்த சேனலில் பார்த்தீங்கன்னாக்கா, நான் இந்த மாதிரி ஒரு இடமா போகிறது, என்னாட்டி எந்த இடத்துக்குலாம் போக முடியுதோ அந்த இடத்துலலாம் சும்மா போய் அங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறதும் நான் ஃபீல் பண்ணுறதும் உங்கள்கிட்ட காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்னென்னலாம் பார்க்குறேன், அது எப்படி எனக்கு அட்ராக்டிவாக இருக்கிறத நான் வீடியோ எடுத்திருப்பேன். அதை ஷோகேஸ் பண்ணுவேன். அது நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை பார்க்கலாம். ஸோ இந்த சேனல் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃபீலிங்ஸ், நான் இது என்ன ஃபீல் பண்ணுறேன், நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன், உங்கள்கிட்ட ஒரு ஜாலியாக ஒரு ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிற மாதிரி ஒரு இது பேசலாம் அப்படின்ட்டு ஒரு எண்ணத்தில் போடுறேன். இதில் வீடியோ எல்லோரும் கமெண்ட் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைபர் வரும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா ஜென்ரலாக பேசலாம் அப்படின்ட்டு ஒரு இது. ஸோ இன்றைக்கி நான் எதை பற்றி பேசலான்னு நினச்சிருக்கேன் அப்படின்னா, பலதை பற்றி பேசலாம்னு நினச்சிருக்கேன். என்னென்னா, இது சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஃபார்வர்டு திங்கிங்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருப்பாங்க ஆளுங்க. அதாவது ஃப்யூச்சரில் இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலான்ட்டு ஒரு அடுத்த 10 வருஷம் 20 வருஷத்துக்குள்ளதெல்லாம் இப்போயே யோசிக்கிற மாதிரி உள்ள ஆளுங்க இருக்காங்க. இன்னொரு கேட்டகரி ஆஃப் ஆளுங்க அப்படின்னா, எனக்கு ஏன்பா நாளைக்குள்ள பிரச்சனைலாம், இன்றைக்கி உள்ளதை பற்றி நான் யோசிக்கிறேன், இன்றைக்குள்ள லைஃப்பை வாழ்கிறேன். காசும் பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி செலவு பண்ணுவாங்க. இன்றைக்கி நான் வாழ்ந்துட்டு நாளைக்கு என்னமோ செத்து போகிற மாதிரி அப்படி ஒரு பிளானை போட்டு வாழ்வாங்க. அவங்கள யோலோன்னு சொல்லுவாங்களா என்னன்னு தெரில, அந்த டேர்ம்லாம் என்னன்னு தெரில. ஐ திங்க் அது அப்படி தான் மீன் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி உள்ள ஆளுங்க இருக்காங்க. நான் இது மாதிரி பல பேரை பார்த்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நான் எப்பேற்பட்ட ஆளுங்கிறத முதல்ல அதுக்கு தெரியணும். நான் என்ன மாதிரி ஆளுன்னா, நான் ஃப்யூச்சர் திங்கிங் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னாக்கா ஃப்யூச்சர் திங்கிங்னாக்கா ஃப்யூச்சரிஸ்டிக்காக யோசிக்கிற ஆளுன்னு கிடையாது. ஃப்யூச்சர் திங்கிங்டா என்ன சொல்கிறது, அடுத்து என்னென்னலாம் வரும், அடுத்து என்னென்னலாம் பிரச்சனை, இப்போ என்ன பிரச்சனை இருக்குது, அடுத்து இதுக்கு எப்படிலாம் டேக்கிள் பண்ணலாம், தப்பாகும், தப்பானால் அதை வச்சு நம்ம ஓகே கற்றுக்கிட்டாச்சு, அடுத்ததில் நம்ம அதை சார்ட் அவுட் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி உள்ள ஒரு ஆளுன்ட்டு தான் நான் நினைக்கிறேன். நீ நான் ஸோ இந்த வீடியோ மோஸ்ட்லி ரொம்ப ரேம்பிள் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி உளறிக்கிட்டு இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதான் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் நம்ம எடிட் பண்ணாமல் பேசுவோம்ல, அது மாதிரி ஒரு டாக்காக இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறேன் நான் அதை. ஸோ நீங்கள் உங்கள் கருத்தையும் நீங்கள் கமெண்ட்லாம் போடலாம். ஸோ என் பாயிண்ட் ஆஃப் வியூ இதை பொறுத்தவரைக்கும் அப்படின்னா, எங்களை மாதிரி ஒரு ஆளுங்க இருக்காங்க பார்த்தீங்களா, ரொம்ப பாவப்பட்ட ஜென்மங்க. ஏன்டா ஒரு கான்வர்சேஷனில் போய் பேசுகிறோன்னு வச்சுக்கங்களேன், அதை பேசணுண்டாவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆரம்பிப்பாங்க, இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது, அது எப்படி இருக்குது, இந்த இது எப்படி இருக்குது அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு நீங்கள் ஒரு பாயிண்ட்டை சொல்லுவீங்க. நீங்கள் சப்போஸ் ரொம்ப ஃப்யூச்சரிஸ்டிக்காக யோசிக்கல அப்படின்னா, நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு எதையோ பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு பாயிண்ட்டை சொல்லுவீங்க. அவன் அதுக்கு யோசிப்பான் பாருங்கள், அடுத்த 5 வருஷம் 10 வருஷத்துக்குலாம் யோசிப்பான். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இப்படி பண்ணால் இந்த விஷயத்தில் இது லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரிலாம் ரிஸ்க் இருக்குது, இந்த மாதிரிலாம் எது இருக்குதுன்னு என்னென்னமோ யோசிப்பான். ரொம்ப ரொம்ப பேசுவாங்க. ஆனால் அதில் பிரச்சனை என்ன தெரியுமா, நீங்கள் கேட்கணும்ல, கேட்க மாட்டீங்க.
உங்களுக்கு என்ன ஆகும்னா, யார்றா அவன் பேசிக்கிட்டே இருக்கானா அப்படின்னு டென்ஷன் ஆகும். சொல்லப்போனா இந்த வீடியோலயுமே உங்களுக்கு அது தோணலாம். பட் ரியாலிட்டி என்னன்னா, உங்களுக்கு அது டென்ஷன் ஆகும். அது இயல்பு தான். அது எங்களுக்குமே தெரியும் அது ஆகும்னு. ஏன்னா நாங்க பல பேரும் இது மாரி பார்த்துருப்போம். ஆனா எங்களுக்கு தேவையான விஷயம் என்னன்னா, நீங்க வந்து பேசணும் அத பத்தி. எப்படி பேசணும்னா, நீங்க சண்டை போடாம, இது பண்ணாம ஒரு ஹெல்த்தி டிபேட்டா பேசணும். எப்படின்னா, இப்ப நான் வந்து இது மாரி ஃபியூச்சர்ல இது மாரி இந்த ப்ளஸ் இருக்கு. இந்த மாரிலாம் மைனஸ் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன்னா, ஈவன் தான் அந்த ஐடியா உங்களுக்கு புடிச்சிருக்குன்னாலும், நீங்க என்ன சொல்லணும்? இல்ல, நான் வந்து இதனால தான் இந்த இது நல்ல ஐடியான்னு சொல்றேன். அப்படின்னு நீங்க அதுக்கு வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும். அதுதான் நாங்க வந்து எதிர்பார்க்கிறது. நீங்க அத பத்தி ஜஸ்டிஃபை பண்ணீங்கன்னு வச்சுக்கங்களேன், ஓகே. இப்படி ஒரு பாயிண்ட் இருக்கா அப்படின்ட்டு நாங்க என்ன பண்ணுவோம், அடுத்த ஐடியா எங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து நாங்க சொல்லுவோம். இதுல இந்த மாதிரி பிரச்சனை கூட இருக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமே நாங்க என்ன பண்ணுவோம், அது கவுண்டர் நாங்களே கொடுத்தாலும் கொடுப்போம். ஸோ இது மாதிரிலாம் நடக்கும். எங்களுக்கு மேட்டர் என்னன்னா, ரொம்ப டிபேட் பண்றாங்க, ரொம்ப எப்படி சொல்றது, கான்வர்சேஷன் வந்து ரொம்ப இழுத்துக்கிட்டு போறாங்க, இல்ல ஒரு மாதிரி ரொம்ப அடுத்தவங்களை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறது அப்படி கிடையாது. வாட் வி வாண்ட் இஸ் வி வாண்ட் டு ஃபில்டர் இட் அவுட். அதாவது நாங்கள் ட்ரை பண்ணுறதே என்னென்னா, நாங்கள் இது மாதிரிலாம் ஒரு பிரச்சனையும் ஆப்ஸ்டிகல்ஸையும் இப்போ நாங்கள் வைக்கிறோம்னு வச்சுங்களேன், அந்த இதெல்லாம் அது வந்து ஃபில்டர் அவுட் ஆகும். நீங்கள் இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாங்கும் போது அதெல்லாம் அதில் வந்து ஃபில்டர் அவுட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பயங்கரமான டாபிக் வந்து இப்போ கோல்டில் சில்வர்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. கோல்டு சில்வரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு ஒரு ஐடியா வருதுன்னு வச்சுங்களேன். ஒருத்தவங்க வந்து எங்கள்கிட்ட கேட்குறாங்கன்னு வச்சுங்க, எங்களுக்கு நாங்கள் இப்போ பேசுகிற வரைக்குமே எங்களுக்கு ஐடியா கிடையாது, கோல்டு இன்வெஸ்ட் பண்ணலாமா ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். நாங்கள் என்ன சொல்லுவோம், நாங்கள் வந்து கோல்டு எப்பயும் இல்லாமல் ஆல்ரெடி அதிகமாக ஏறிடுச்சு, அது ஒன்று இருக்குது. ஆனால் கோல்டு வந்து ஒரு சேஃபர் பெட்டு அப்படிங்கிறத சொல்லுவோம். ஆனால் நாங்கள் என்ன யோசிக்கணும்னா, கோல்டு இதை பற்றி மறுபடியும் அது ஒரு பெரிய டாப்பிக்கு, அதை பற்றி மறுபடியும் ஒரு வீடியோ போடுவோம். ஆனால் நாங்கள் என்ன யோசிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கோல்டு இருக்குல்ல, கோல்டு போடலாமா ஷேர் மார்க்கெட் போகலாம். ஷேர் மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, கோல்டில் வந்து இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது, ஆல்ரெடி ஏறிடுச்சு. இப்போ வந்து கோல்டு கீழே உழுவுலனாலும் அது ரொம்ப சேச்சுரேட்டடாக போகும் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனையை சொல்லுவோம். அப்போ நாங்கள் எதிர்பார்க்குறதுனா, என்னடா அவன் கோல்டை பற்றி இவ்வளோ இது பேசுகிறான், என்னமோ எக்கனாமிக்கை பற்றிலாம் பேசுகிறான், எக்கனாமிக் கோல்டு முதல்ல எதுக்கு இவ்வளோ வேல்யூ இருக்குதுன்னு பார்க்கணும், கோல்டுக்கு வந்து கரன்சியோட இது மாதிரி மெஷர்மெண்ட் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. அதனால தான் வந்து இதெல்லாம் நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப இதை பற்றி டெக்னிக்கல் நாலேஜ் இருக்குது, ஃபினான்ஷியல் நாலேஜ் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்க்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு டென்ஷன் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு கேஷுவலாக இப்போ கற்றுக்கிட்டு இருக்கிற ஒரு மைண்ட் செட்டில் நான் பேசுகிறேன். எனக்கு வந்து கோல்டை பற்றியோ ஷேர் மார்க்கெட் பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது. தயவு செஞ்சு இவன் எப்படி சொல்லிட்டான் அது பண்ணிட்டான் அப்படின்ட்டு என்னை அடிக்கிறதோ இல்லை ஓகே இவன் சொல்லிட்டான் அப்படின்னு அதை கேட்டு போகிறதோ அப்படிலாம் வேணாம். அதுக்கு பதிலாக நீங்கள் நான் சொல்ல வர்றது வந்து எங்களை மாதிரி உள்ள மைண்ட் செட் ஆளுங்க அப்படின்ட்டு நாங்களும் ஒன் ஆஃப் த கைஸ் இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு வந்து நான் சொல்ல வரேன். என்னென்னா, இப்போ கோல்டை பற்றி நீங்கள் எங்கள்கிட்ட கேட்குறீங்கன்னா நான் சொல்லுவோம் ஆல்ரெடி ஏறிடுச்சு. நான் அனலைஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் ஒரு கொஞ்சம் டியூரேஷன்லேயே 40% 50% ஏறி இருக்குது. இதுக்கு முன்னாடி அது மாதிரி ஏறிக்கிறான்டா கிடையாது. அப்போ வந்து எனக்கே தெரியும் இது வந்து ரொம்ப வாங்கியிருக்காங்க. ஓகே, அது மாதிரி ஒரு சில கதைகள்லாம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஸோ நீங்கள் இது வாங்கணுமான்னு கேட்டாக்கா வாங்கணும் வேணாம் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஆனால் அதுக்கு பதிலாக என்ன சொல்லணும்டா, இந்த டிபேட்டை வந்து நீங்கள் அடுத்து கேரி ஆன் பண்ணணும்னு பார்ப்பேன். நீங்கள் இதுக்கு ஆமாம் இல்லைடா வாங்கினாக்கா நான் அது வந்து சேஃபராக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன், இது கீழே இறங்காதில்ல அதுக்காக நான் இதை வாங்கணும்னு பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லணும்னு நான் எதிர்பார்ப்பேன். நீங்கள் சப்போஸ் அப்படி வந்து சொல்கிறீங்க அப்படின்னா, கீழே இறங்காது ஓகே, ஆனால் நீ வந்து கீழே இறங்குறதுக்காக நீ வந்து கீழே இறங்கக்கூடாதுன்னு நீ இன்வெஸ்ட் பண்ணுறியா, இல்லை மேலே ஏறணுங்கிறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறியாங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது உங்களோட ரிஸ்க் அப்டைட்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து இந்த ரிஸ்க்கை வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னு. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து பேசுவோம். பேசி இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் பதில் சொல்லணும்னு நாங்கள் எதிர்பார்ப்போம். அப்போ நீங்கள் உங்கள் பதிலை வச்சு நாங்கள் என்ன பண்ணுவோம், மறுபடியும் அந்த நாங்கள் சொல்கிற ஐடியாலஜி வந்து இன்னும் ஐட்ரேட் ஆகும். ஒரு பிஸ்னஸ் ஐடியானாலும் தான், ஒரு பிஸ்னஸ் ஐடியா நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, அந்த ஐடியாவுக்கு வந்து இது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து உங்கள் ஐடியாவை வந்து கொள்றதோ, உங்கள் ஐடியா வந்து இல்லை சரிப்பட்டு வராதுன்னு கிரிட்டிசைஸ் பண்ணுறதோ கிடையாது. நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம்டா, அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஐடியா எதுக்கு சக்ஸஸ் ஆகும், எதனால அது வந்து சக்ஸஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லணும். நீங்கள் அது மாதிரி சொல்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்டா, ஓகே இந்த பாயிண்ட் இருக்கா, ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு அடுத்தது சொல்லுவோம். நீங்கள் என்ன தான் மார்க்கெட் ரிசர்ச் இது பண்ணாலும், இப்போ நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணி மார்க்கெட் ரிசர்ச் பண்ணுறீங்க, ஓகே ஃபைன், அது மாதிரி பண்ணுற ஆளுங்களும் இருக்காங்க, அதை பற்றி தப்பாக சொல்ல. ஆனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா, நீங்கள் அதில் என்னெல்லாம் அதில் ஃபில்டர் பண்ணுவீங்களோ அதுக்கு மேலே வந்து இதை ஃபில்டர் ஆகும், இது ஒரு வேலிடான ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வர்றது. ரைட்டா? அதாவது நாங்கள்லாம் நான் முக்கியமாக எந்த மாதிரி பர்சன்னா, நீங்கள் இப்போ என்கிட்ட வந்து ஒன்று பேசுகிறீங்க அப்படின்னா,
நான் வந்து அதை கேட்டுட்டு ஓகே அப்படின்னு நான் அவங்கள்ட்ட பதில் அதை பற்றி சொல்கிறேன். இல்லை இதுதான் இதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து ஸ்டபனோ நான் பேசுகிறத கேட்காம இருக்கிறதோ அப்படி கிடையாது. அதுக்கு பதிலாக எப்படின்னா, நீங்கள் பேசுகிறீங்க, அதுக்கு கவுண்டர் ஒரு இது வந்து நான் கொடுக்கும்போது அந்த ஐடியா வந்து அங்கே எவால்வ் ஆகுது. அடுத்து இது செட் ஆகுமா இல்லை செட் ஆகாதாங்கிறது அங்கேயே ஐட்ரேட் ஆகி ஃபில்டர் ஆகுது. அது மூலயமா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஐட்ரேட் ஆகி ஃபில்டர் ஆகிறது மூலயமா அடுத்த ஐடியா அடுத்து ஃபர்தராக ப்ரொசீட் ஆச்சுன்னா இன்னும் ஸ்ட்ராங்கராக ஆகும். ChatGPT எல்லாம் யூஸ் பண்ணி அதை வந்து ரிசர்ச் பண்ணுவீங்க. மார்க்கெட்டிங் ரிசர்ச்சோ எந்த ரிசர்ச்சோ நீங்கள் பண்ணுறீங்கன்னாலும் அந்த ரீஜனல் மார்க்கெட்டிங் ரிசர்ச் நீங்கள் பண்ணுறத எப்படி ஏஐக்கு வந்து எல்லாமே அக்யூரேட்டாக இந்த இடத்துல இப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்குது இப்போ சுச்சுவேஷனு அப்படின்னு அதுக்கு தெரியாது. ரைட்டா? அப்போ வந்து என்ன ஆகும்னா, இப்போ மனுஷங்கள்கிட்ட வந்து நீங்கள் இது மாதிரி பேசும்போது அது இன்னுமே நல்லா ஃபில்டர் அவுட் ஆகும். ஓகே இதுதான் இப்போ ரியாலிட்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் ஒரு மாதிரி இருக்கும், மற்ற நாட்டுகளில் துபாயில் ஒரு மாதிரி இருக்கும், இந்த மாதிரி மற்ற நாட்டுகள்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு புரிய வரும். இந்த ரீஜனில் இப்போ இப்படி தான் இருக்குது, இதுதான் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு புரிய வரும். ஸோ உங்களுக்கே தெரியாமல் பல விஷயங்கள் வந்து அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ அதுதான் வந்து பாயிண்ட்டு. ஸோ இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, கன்க்ளூட் பண்ணிடுறேன். என்னென்னா இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு விஷயம் ஒரு டாப்பிக்கை நீங்கள் எடுக்கிறீங்க, அந்த டாப்பிக்கை பற்றி பேசுகிறீங்க, நாங்கள் வந்து அதுக்கு பதில் பேசிக்கிட்டே இருக்கோம். ஒரு இடத்துல நாங்கள் வந்து விட்டு கொடுக்காமல் நாங்கள் அதை பற்றி பேசுகிறோன்னு வச்சுங்களேன், இவன் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமையோ அதை பற்றி கேட்டுக்காமல் பேசுகிறான், இவன் வந்து புரிஞ்சிக்காமல் பேசுகிறான், இவங்க காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு கிடையாது. தேர் ஆர் சம் பீப்புள்ஸ் இது மாதிரியும் இருக்காங்க. எப்படின்னா, எங்களோட பாயிண்ட்டை வந்து நாங்கள் ஸ்ட்ராங்காக சொல்லுவோம். ஒன்ஸ் அந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் தப்பு அப்படிங்கிறத நீங்கள் கான்ட்ராடிக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பாயிண்ட் அங்கேயோட முடிஞ்சிடணும்னு நாங்கள் பார்ப்போம். ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த பாயிண்ட்டை வந்து எப்படி சொல்கிறது, கரெக்டாக ஆப்டாக வந்து அங்கே கொடுக்கணும். அதனால் எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த சினாரியோ எல்லாத்தையுமே ஃபுல்லாக நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு பார்ப்போம். புரியுதா? அதுதான் வந்து பாயிண்ட்டு. அதுக்காக நீங்கள் வந்து டென்ஷன் ஆகணும், இதை பற்றி என்னடா அவன் புரிஞ்சுக்காமையே பேசிக்கிட்டே இருக்கான், ஒரு மனுஷங்க சொல்கிறத கேட்கவே மாட்டேங்கிறான் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லாம் கிடையாது. ஸோ ஐ திங்க் இது ஒரு வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கோல்டு இதெல்லாம் பற்றி சொன்னேன், அதை பற்றியும் பார்க்கலாம்.